நிகழ்வில் இணைந்திருக்கும் உறவுகள், காலையில் மும்மத சிந்தனையுடன் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும், அதன் பின்னர் யோகா நடைபெறும் ஆங்கில வகுப்பு, அதன் பின் வாசிப்பு அரும்பு, உரை அரும்பு, கவிதை ஒன்றுடன் விஜயகரி அவர்கள், 2 நகுலா சிவநாதன் அவர்கள். அதன் பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறும் சொல் விளையாட்டு இன்று இடம்பெறும் என்பதை மகிழ்வுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதலில் ஆரம்பமாக இருக்கும் மும்மத சிந்தனையுடன். வணக்கம் தமிழரக்கா. வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. இன்று சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் செல்வி அவர்களுக்கும் தமிழர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். 2ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய சிலுவையை கொண்டு எங்களை ரட்சித்தருளும் சுவாமி. இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமக்கிறார்கள். எமது வாழ்க்கை கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவு. இன்றைய அழிவில் இருந்து மீளவும், எம் மக்கள் அனைவரையும் காக்கவும், அனைத்து நாடுகளில் நடக்கும் துப்பாக்கிய நிலைகளை அறியவும், அவை நிம்மதியாக மக்கள் வாழவும், உயிர் ஆபத்துகள் ஒன்றும் இல்லாமல் இருக்க போகவும், இந்த துன்பகரமான இதை பார்த்து நாங்கள் பொறுமையோடு சகித்து அதை எல்லோரும் மீளவும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மற்ற விசுவாசுடைய ஆத்மங்கள் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். சிலுவையை நீர் வாசத்துடன் அழைத்து பாவத்தின் சுமை தாங்கி பாரத்துடன் நடந்து எங்கே போரி எங்கே சுமந்து போரீர் பரச்சிலுவையை நீர் எங்கே சுமந்து போரீர் அங்கம் நடு நடுங்க எங்கே போரீர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி, உங்கள் சிந்தனையை தாருங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுவன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தவக்கால சிந்தனை தொடரன் 2036 தவக்காலம் 3ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித தியோபெனாஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உயர்ந்தமும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். ஆகவே இன்றைய நாளில தவக்காலத்தின் சிந்தனையாக தரும் அந்த சிறிய வார்த்தைகளை வாசித்து விடுகிறேன். எரேமியா ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 23 to 25 வரை. ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ராயேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலன் பயக்கும். அவர்கள் நெறிகள் அனைத்துக்கும் செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின்படியே நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட்ட
சுட்டெரித்தாலும் அன்பில்லையாகில் அதன் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சுயநலமழியும் சுகநிலையோடு ஜெகமதில் ஒளியும் செருக்குகள் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். வாழ்த்தொலியாக ஆண்டவர் தம் மந்தையை காப்பது போல எப்போதும் நம்மை காத்திடுவார். மாரநாதா. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. மாரநாதா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மன்னிக்கவும், புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 14 இருந்து 23 வரை. அக்காலத்தில் ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்தில் இருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியதாவது: தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராகத்தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பார்த்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கின்றார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய் இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கி மக்களை நலமாக்கினார். இது பரிசேயர்களுக்கு பிடிக்கவில்லை. இயேசு பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று பழி சுமத்துகிறார்கள். இது இயேசுவின் வெற்றி மற்றும் மக்கள் செல்வாக்கு கண்ட பரிசேயர்களின் பொறாண்மையின் வெளிப்பாடு. பரிசேயர்களைப் போல பிறரின் நல்ல செயல்களை குறை கூறும் போக்கு நம்மிடம் காணப்படுகிறது. நமது பக்தியை தம்மட்டம் அடிக்கும் நாம் பிறரது பக்தியை பரிசேயத்தனம் என மட்டம் தட்டுவதில்லையா? நமக்கு நோய் வந்தால் அது கடவுளின் சோதனை என்று கூறும் நாம் மற்றவர்களுக்கு நோய் வந்தால் அது கடவுளின் தண்டனை என்று சொல்லுவதில்லையா? எனவே பிறரின் வாழ்வை கண்டு பொறாண்மைப்படாமல் வளர்ச்சிக்கு உதவுவோம். அதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணையை தரும் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே மன்னிக்கவும் இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் என்ற நாளிலே அன்பு தங்கை திரு செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் தமிழ் மாண்பு போற்றும் மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கைகளை. மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜான் நடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி தோமலர் கல்விராஜனுக்கும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் இணைத்து பாமு அவர்களுக்கும் இணைத்து எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நன்றி வந்து ஜானடேசன். இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது ஆக்கம் 9018. இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த போர் நடந்து அதிகம் பேர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். 3ஆம் உலக போர் நடக்க போன்ற பயமாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் இறைவனிடம் தூய ஆவியானிடம் இறை வேண்டுதல் செய்வோம், சமாதானம் ஒற்றுமையும் கிடைக்கும்படியாக. தவக்கால சிந்தனை. உள்ளத்து நோன்பே உண்ணா நோன்பு. தவக்காலம் வந்தாலே நமக்கு நினைவுக்கு வருவது உண்ணா நோன்பு. நம்மில் சிலர் இந்த நோன்பின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து மனம் மாறி இறைவார்த்தையின்படி வாழ நம்மை ஆயத்தப்படுத்துகின்றனர். ஆனால் நம்மில் பெரும்பாலும் நாம் இதனை உண்ணா நோன்பு என்று அனுசரிக்கின்றோம் என தெரியாமல் எல்லோரும் செய்கின்றார்கள். நாமும் நோன்பை அனுசரிக்கின்றோம் என பழக்க தோஷத்திலே வாழுகின்றோம்.
இம்முறையானது சிந்திப்போம். நாம் எதனை உண்ணா நோன்பு என்று அனுசரிக்கின்றோம்? உணவை தவிர்த்தல் மட்டும்தான் உண்ணா நோன்பா என்னுடைய கேட்டு பார்ப்போம். ஏனென்றால் தவக்காலம் என்னது உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆழமாக அறிய வேண்டிய தேவையை இந்த காலம் நமக்கு தந்திருக்கின்றது. சுயநலமும் பாவங்களும் அக்கிரம செயல்களும் தலைவிரித்த ஆடும் இந்த மாய உலகில் அருளின் காலமான தவக்காலத்தின் உண்மையான அர்த்தத்தை அறிய வேண்டியது அவசியம்தான். இப்பொழுதாவது உண்ணா நோம்பிலிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழுதியத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் உள்ள கடவுளாகிய ஆண்டவுடன் திரும்பி வாருங்களேன் அழைக்கும் ஆண்டவரின் குரலுக்கு நாம் என்ன பதில் கூறுவது? தவக்காலம் தொடங்கினால் 40 நாளும் ஒரு வேளை உணவை தவிர்க்கின்றோம். சிலர் ஒவ்வொரு வெள்ளியும் ஒரு வேளை உணவை தவிர்க்கின்றோம். இதை மட்டும்தான் நோன்பு என்று அனுசரித்து வருகின்றோம். இதுவும் நோன்புதான். ஆனால் இதை எல்லோராலும் செய்ய முடியும். உண்மை கிறிஸ்தவர்களாகிய நாம் இவ்வாறு அறியாமையுடன் வாழாமல் நம் உள்ளத்தால் அனுசரிக்கிற நோன்பை நம்முடைய உண்ணா நோன்பாக கடைபிடிக்க வேண்டும். எமது உள்ளம் முழுவதும் பாவம் அழுக்காறு நிறைந்து கிடப்பதை உணராமல் வெளி வீடைத்தனமாக உணவை தவிர்த்து நோன்பை அனுசரிப்பதால் என்ன பயன்? இறைவாக்கினர் எசையா கூறும் ஆண்டவர் வெளிப்படுத்திய நோன்பு எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை மனமாற வைத்ததோ அதே மனமாற்ற நம்மிடம் அவசியம் தேவை. இந்த மனமாற்றத்தின் காலத்தில் ஒரு கிறிஸ்தவருடைய அகவாழ்வையும் புறவாழ்வையும் புனிதப்படுத்தி தூய்மை நிறைந்த வாழும் இட்டுச் செல்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அவை இந்த நாட்களை தவம், தானம், சுபம் ஆகிய 3 நற்காரியங்களையும் செய்து நாங்களும் உண்மையான நோன்பை அனுசரிப்போமாக. நன்றி. கருணை தெய்வமே கண்பாரும் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்து பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண்பாரும் பாவங்களை நீர் பொறுத்தருளும். நன்றி. வணக்கம். தாமரை கல்விராஜன் அவர்களே. நன்றி. வணக்கம் ஜானடீசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று யோவான் நற்செய்தி யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று இயேசுநாதர் கூறுகின்றார். இயேசு என்று நமக்கு கூறுவது தான் எப்போதும் எங்களோடு இருக்கின்றார் என்று. ஆனால் இன்று நாங்கள் பார்ப்போமானால் ஏன் இயேசு எங்களோடு இருக்கின்றார்? நாங்கள் ஏன் செபிக்கின்றோம்? நாங்கள் என்னத்திற்காக இப்படி ஒருத்தல்கள் இருக்கின்றோம்? ஏன் கடவுள் இப்படி செய்கின்றார்? ஏன் இந்த போர் என்று பலருடைய நாவிலும் எழுகின்றது. ஆனால் அது அப்படி அல்ல. இயேசு ஏதையோ ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். இயேசு சொல்லவில்லை, இயேசு செய்யவில்லை. உங்களுக்குள் நீங்கள் அடிபடுங்கள், உங்களுக்குள் நீங்கள் நாட்டை அழியுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. இது மறைந்திருக்கும் ஏதோ ஒரு சாத்தான் வேலையாகத்தான் இருக்கின்றது. இன்று மக்களுக்குள்ளே போராட்டம் இருக்கின்றது. நம்பிக்கை அற்று போன மக்களால் தான் இதெல்லாம் நடைபெறுகின்றது என்பதைத்தான் நான் கூறுகின்றேன். நம்பிக்கை இல்லாத, கடவுளின் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையோடு வாழும் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். இயேசு தான் படைத்த இந்த உலகத்தை ஒருபோதும் அழிப்பதில்லை. மாறாக அவர் அரவணைக்கின்றார், மக்களை அரவணைக்கின்றார், மக்கள் மீது அன்பு காட்டுகின்றார், மக்களை தன்னுடைய
அரவணைப்பின் கீழ் வைத்திருக்கின்றார். நாம் சுமக்கும் சுமைகளையும் சிந்தும் கண்ணீரையும் கடவுள் அறிந்திருக்கிறவராகத்தான் இருக்கின்றார். ஆனால் அவர் உடைந்த உள்ளங்களை தன்னருகே கூப்பிடுகின்றார். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்றார். ஆனால் நாம் அவரிடம் செல்வதற்கு மறுத்திருக்கின்றோம். பல 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 நேரங்களில் நாம் இறைவனை நேசிப்பதில்லை, இறைவனை கண்டுகொள்வதில்லை. நாம் எங்களுடைய போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலங்களிலும் கூட நாங்கள் இறைவனை தேடுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. தவக்காலத்தின் சிந்தனையே மற்றவரை அன்பு செய், மற்றவருக்கு உதவி செய், மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது நீ உன்னிடம் இருப்பதை கொடு என்று தான் இறைவன் சொல்லுகின்றார். ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை. இறைவன் பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரியை நோக்கி நடந்து மிகவும் கஷ்டப்பட்டு நடந்து எல்லோராலையும் கைவிடப்பட்ட வேதனையை அந்த ஊரில் இருந்த ஒரு சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் கண்டு இயேசுவுக்கு உதவுகின்றார். ஆனால் நாம் யாருக்கு உதவுகின்றோம்? நாம் இன்று யாரை அன்பு செய்கின்றோம்? யாரை நேசிக்கின்றோம்? தபசு காலங்களில் நாங்கள் ஒரு நேர உணவை உண்ணாமல் இருந்து நம்முடைய தபசு காலத்தை நிறைவு செய்கின்றோம் என்று மனதில் நினைக்கின்றோம். நாம் சரியாத்தான் நடக்கின்றோம் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது மிகவும் தவறான விஷயம். நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எங்களுடன் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ண பழக வேண்டும். இன்று உலக போரினால் பாதிக்கப்பட்டு எத்தனை உயிர்கள் இழந்திருக்கின்றது. அந்த உயிர்களுக்காக நாங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உணவின்றி இருக்கின்றார்கள், உடையின்றி இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவ கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு எங்களை உதவ தூண்டி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் அந்த தூண்டுதலில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை கொண்ட இயேசுவுக்கு நன்றியை கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பாலன். மன்னிக்கணும் சகோதரி, நான் இதா போயிட்டேன் சகோதரி. மன்னிக்கணும் சகோதரி, 2வது எடுப்பீங்களா? அதான் அன்றைக்கே சொன்னாங்க கொஞ்சம். இப்ப சிந்தனையை தாங்கோ பாலன். பானுவோட கதைச்சிட்டு செய்வோம். இப்ப சிந்தனையை தாங்கோ. ஏன்னா முந்தைய வாரணம் சகோதரி, இயலாதனா நம்ம இயலாதனான்டா கொஞ்சம் சலுகைலாம் தான் சலுகை. ஆமாம், அவ்வளவு பேக்கையும் இருக்க மாட்டேன். சூனியம் செய்து எல்லாத்தையும் மடக்கி விட்டாங்க. சூனியம் செய்து என்ன செய்வின செய்து என்ன சிந்தனையை தாங்கோ பாலன். வேதனையிலாங்க சூனியம் செய்யதான் எப்படி இருக்கிறேன் என்ன சூனியம் செய்தவங்க என்ன அதெல்லாம் விட்டு விலகி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். நன்றி சகோதரி. இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை யோசப்பாக செலுத்திக் கொண்டு அன்பு சகோதரி திருமதி தோமல கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே பாலன்? சார், நான் உற்சாகமா இருக்கிறேன். நன்றி சகோதரி. அப்படி சார் நன்றியை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலபாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமோத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து மாற்றிக்கொண்டு அன்றிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொலைநக்கம் சவரி 753 சொல்லிக்கொண்டு வளமு போல பழைய ஏற்பாட்டில யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால்
உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவருடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும் படிக்கு இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. தொடர்ச்சி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆணி கொண்ட காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோம். அன்பான இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களை வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களோட தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் வழியெடுத்த போறமைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பாவுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா. வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லுவேன் தகப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக எடுத்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விடவர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. இன்று சிந்தனை தந்த ராஜ்ய அல்போன்ஸ் அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள். வணக்கம் அக்கா, நான் நிற்கின்றேன். அப்ப தாருங்கள் பஜ்ராமம் உங்கள் சிந்தனையை. அந்த தொலைபேசியில் வந்தபடியா உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். மன்னிப்போடு. தாருங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நலமா இருக்கிறோம். நீங்கள்? நலமாக இருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனது சிந்தனையாக, இப்ப நோன்பு காலத்தில் எங்களுக்கு 5 கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளில் 3ஆம் கடமையான சகாத். சகாத் என்பது ஏழை வரி என்று சொல்லப்படும்.
இந்த அந்த சக்காத் அதை எவ்வாறு எதற்காக கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் எனது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான சக்காத். வசதியுள்ள முஸ்லிம்கள் தங்கள் செல்வத்தில் குறிப்பிட்ட ஒரு வீதத்தை கொடுக்க வேண்டும். இப்ப நாங்க நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாங்க உழைக்கிற பணம் எல்லாம் எங்களுடையது என்று. இல்லை, அது எங்களுடையது. எங்களோட உழைப்பும் எங்களது இல்லை, அந்த பணமும் எங்களுடையது இல்லை. எப்படி என்று சொன்னா, நாங்க இஸ்லாமிய மக்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், சக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் அம்பானியை போல பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும், இல்லாராம போல பெரிய ஆளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டும். இல்லாட்டி ஒரு இப்படி சவுதியில் இருக்கிற மன்னர்களை போல இருக்க வேண்டும், எங்கள்கிட்ட அவ்வளவு வசதிகள் இருக்க வேண்டும், அப்பதான் எங்களுக்கு அது கடமை என்று நினைத்து கொண்டா. இல்லை, நாங்கள் எங்களோட குறிப்பிட்ட ஒரு வீடு, ஒரு 8 பவுன் நகை, எங்கள் அன்றாடைக்கு சாப்பிடக்கூடிய வசதி இருந்தால் நாங்கள் வசதியானவர்கள் தான். அதை மிஞ்சி நாங்கள் உழைக்கின்ற 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும், 2.5 வீதம் கொடுக்கத்தான் வேணும். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வருகுது என்று சொல்லியிருந்தால் அதுல எங்களோட பொருளாதாரத்தை, எங்களோட அடிப்படை தேவைகளை மிஞ்சி, ஆடம்பரத்துக்கு இல்லை, அடிப்படை தேவைகளை மிஞ்சி இருக்கின்ற பணம், அந்த பணத்தில 100 ரூபாய் இருந்தாலும் 100 யூரோக்கள் இருந்தாலும் 2.5 வீதத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது அது எங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. அது ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. அது ஒரு அறப்பங்களிப்பு முறையாகும். அது என்ன காரணத்துக்காண்டா, எங்களோட செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்றது, எங்களோட செல்வத்துக்கான வளர்ச்சியை தருவதற்கு அது ஒரு பயன்படுத்துகின்றது. 2வது, சமூகத்தின் பொருளாதார சமநிலையை ஏற்படுத்தி ஏழை எளியோர்களையும் நினைக்க வைக்கின்றது. அவங்களோட தேவைகளை எங்களால முற்றுமுழுதாக பூர்த்தி செய்ய முடியாது, ஆனாலும் ஓரளவாவது எங்களுக்கு அவங்களை சந்தோஷப்படுத்த, கண்ணியப்படுத்த முடியும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்ப நாங்க உதாரணமாக நெதர்லாந்து நாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 5ஆம் மாதம், 4ஆம் மாதம், 3ஆம் மாதம் கடைசியில, 4ஆம் மாதம் முடிவதற்குள் 5ஆம் மாதம் ஆரம்பத்துல, அப்படி 2 மாதத்துக்கு இடையில நாங்க பிளாஸ்டிங் டினிஸ்ட் என்று சொல்லி வருமான வரியை கட்ட வேண்டும். எங்களோட வருமானங்கள் இல்லத்தையும் கணக்கெடுப்பார்கள். அவங்க பார்ட்னராக இருந்தா 25,000 யூரோவுக்கு மேல் இருக்கின்ற பணத்துல 1 யூரோக்கள் கூட இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு வரியை கொடுக்க வேண்டும். அந்த கணக்கெடுப்பு எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் காட்ட வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்காத் என்று, ஏழை வரி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பணத்தை, அந்த வரியை எடுத்து என்ன செய்கின்றார்கள்? ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் அந்த காசுகளை உழைக்கிறவர்களிடம் எடுத்து என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் சோசல் என்று சொல்கின்ற உழைக்க இயலாத இருக்கின்றவர்களுக்கு வாழ்வாதாரமாக வழங்குகின்றார்கள். அப்ப அது எங்கிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அப்ப கிறிஸ்துக்கு பின் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 622 மதீனாவுக்கு சென்ற போது இதை அவர் அமல்படுத்தியிருக்கின்றார்கள், இந்த சக்காத் என்பது. இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், தர்மம் என்பது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடனாகப்படுகிறது, அழகிய கடனாகப்படுகிறது. தர்மம் கொடுக்கிறது அழகிய கடன் ஒருவருக்கு. அடுத்த கடன் கொடுப்பதும் அழகிய கடன் என்று சொல்கிறது. ஆனால் அது நாங்க எங்கள்கிட்ட இருக்கும்போது நாங்க கொடுத்துட்டு போகலாம். சக்காத் என்பது, ஏழை வரி என்பது கடன் இல்லை, கடமை. அதுல நாங்க ஆணித்தரமாக இருக்க வேண்டும். கடனுக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடன் என்பது திருப்பி புறப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று. சக்காத் என்பது கடமையாக இருக்கிறது, அது திருப்பி தர வேண்டியதாக இல்லை. அதுல 8 கூட்டத்தினர் கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள். அதுல சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய மக்களானவர்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை விட்டு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டாது என்று இல்லை, அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், ஆனால் அது சக்காத்தில் கணக்கெடுக்கப்படாது. உங்களுடைய சக்காத்தில் கணக்கெடுக்கப்படாது, தர்மமாக உங்களுக்கு நன்மையாக பதியப்படும். இப்ப நாங்க சக்காத் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதுல ஒருவர் பக்கத்தில் அயலவர்கள், எங்களோட சமூகத்தை சாராத ஒரு மாற்று மதத்தவர்கள் இருக்கின்றார்கள், ஏழை வறுமை கூட்டத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களோட தேவைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டும், அவர்களுக்கான கொடுப்பனவை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் அது தர்மமாக கருதப்படும். ஒன்றது பணத்திலிருந்து நீ கடமையான 8 கூட்டத்திற்கு கொடுப்பது கட்டுப்படுத்தப்படுகின்றது. அப்ப அதொன்று பார்த்துப்பட வேண்டும். அதே போல இன்னொன்று பார்க்கின்றேன், எனது கிராமத்தில் அதிகமாக உறவினர்களுக்கு கொடுப்பார்கள். உறவினர்களுக்கு கொடுப்பது தர்மமாகத்தான் தடுக்கப்படுகின்றது. அதிலேயும்
அந்த உறவினர்களிடத்துல அவர்கள் வாழ்வாதாரத்தை அற்று ஏழையவர்கள் மிஸ்கின் என்று சொல்லப்படும் அந்த நிலையில் இருந்தால் கொடுப்பதுதான் இந்த சக்காத்தாக கடமைப்படுத்தப்படுகின்றது. இல்லாவிட்டால் அது தர்மமாகத்தான் அவர்களுக்கு கடமைப்படுத்துகின்றது. இப்ப இதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதே போல அல்லாஹ் திருமறையில் தொழுகையை நிலைநாட்டுங்கள், சக்காத்தை கொடுங்கள், சக்காத்தை கொடுங்கள் என்று பல ஆயத்துக்களை சொல்கின்றான். இறை தூதரின் கட்டளையை கட்டுப்படுத்தி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் எங்களுக்கு வலியுறுத்தும் போது 24.56 வசனத்தில் எங்களுக்கு அந்த மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றான். எனவே நாங்கள் இந்த சக்காத் என்பது வருகின்றது ஒரு வருடத்தில் ஒரு வருடம்தான். அந்த வரியை நாங்கள் கட்டாயம் கொடுக்கப்படல் வேண்டும். கொடுக்காவிட்டால் என்ன செய்யும்? எங்களோட வியாபாரத்தில் வளர்ச்சி அடையாது. இது எத்தனை பேர் சொல்லலாம், வளர்ச்சி என்றால் எப்படி? எங்களுக்கு ஒரு நோய் ஏற்படலாம், எங்களோட பயிர்கள் செஞ்சிருக்கக்குள்ள தண்ணி இல்லாம போகலாம், அதுல ஆடு மாடுகளிட்ட அது நோய் வாய்ப்பட்டு செத்து போகலாம். அப்படியான வழிமுறைகளை இறைவன் எங்களோட பொருளாதாரத்தை தடை செய்வான் என்பது நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். எனவே அந்த சக்காத் என்கின்ற வரியை நாங்கள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இணைந்திருக்கும் செல்வி அக்கா உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மஜிதா முகமது அவர்களே, இந்து கிறிஸ்தவ சிந்தனை தந்த ராஜினி அல்போர்ஸ் அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜான் நடேசன் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் இஸ்லாமிய சிந்தனை தந்த மஜிதா முகமதுக்கும் வாழ்த்து கூறியபடி எனது பாடலை தருகிறேன். கங்காஸ்தாண்டியினுடைய வரிகள் தருகிறேன் செல்வி. ஓகே ஓகே. இயேசுவின் நாமம் பூஜை செய்திடுவோம், ஜெபபந்து மலராலே. இயேசுவின் நாமம் பூஜை செய்திடுவோம், ஜெபந்து மலராலே. அன்பரை போற்றி அடிபணிந்திடுவோம், ஆனந்த மலராலே. இம்மையிலம்மை வாழ வைத்திடவே இயேசுவின் பாடுகளே, மக்களின் பாவம் தீர்த்திட உலகில் பாவம் சுமந்தாரே. மக்களின் பாவம் தீர்த்திட உலகில் பாவம் சுமந்தாரே. கருணையின் உள்ளம் காசினி தனிலே கடவுளாய் தோன்றினாரே. கருணையின் உள்ளம் காசினி தனிலே கடவுளாய் தோன்றினாரே. உருவாய் உணர்வாய் உள்ளம் தனிலே உத்தமனாரே. உருவாய் உணர்வாய் உள்ளம் தனிலே உத்தமனாரே. நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. இன்றைய கிறிஸ்தவ சிந்தனைகளோடு இணைந்து சிறப்பித்தவர்களுக்கும், கங்காஸ்தாங்கி அவர்களின் வரிகளுக்கும், மிக அழகாக பாடிய தாமலர் அக்காவுக்கும் மிக்க நன்றி என தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக யோகாவில் நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்வோம். யார் இன்று யோகாவில் இணைகிற நீங்கள்? யார் யார்? நன்றி, வணக்கம் செல்வி. நான் விடைபெற்று பேச வருகிறேன். நன்றி அக்கா. நன்றி அக்கா. மிக மிக சிறப்பாக சிந்தனைகளை எல்லாம் இணைத்து தந்தீர்கள். அந்த நேரத்துக்குள் இணைத்த உங்களுக்கு மிக்க நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். சமூக ஒருங்கி சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம். இம்மாதம் பங்குனி மாசம். இன்றைய தினம் 12ஆம் தேதி மார்ச் மாசம் 2026ஆம் ஆண்டு யோகாவில் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது யோகா பயிற்சியில் யார் செய்து காட்டப்போறீர்கள்? தர்ஜினி இணையவில்லை போல நடக்கிறது. ஜெயமலர், நீங்கள் யோகாவை செய்ய முடியுமா? ஜெயமலர் அவர்களே வணக்கம் எல்லாருக்கும். தர்ஷினி வாரன்னு சொன்னவதானே நேற்று சொல்ல இல்லையா? தெரியல. நாளை ஏதோ முடியக்கு நாளை சந்திப்பு மாதிரி இருந்தது, தெரியல. தர்ஜினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சி இருக்கிற வழியால் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைய பொறிச்சொல்லாக பக்தி
மறந்து போயிட்டேன் நான் அப்போது சொல்லும் பொழுது. யோகாவில் இணைந்திருக்கும் அன்புறவுகள் யார் யார் இணைந்திருக்கிறீர்கள்? செல்வியக்கா ஒரு ஒரு இன்றைக்கு ஆங்கில வகுப்பு இல்லையா? இருக்கிறது விளங்கையில இன்றைக்கு ஆங்கில வகுப்பு இருக்கான்னு பிரச்சனை. தெரியும், இருக்கும் இருக்கும் இருக்கிறது. இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் செல்ல அடுத்து யோகாவுக்கு பிறகுதான் 10:10 வருவேன். சரி, ஒரு தரம் பெறாட்டு நான் வருகிறேன். நானும் நீங்களும். வேறு யார் நிக்கிறேம்மா? யார் நிற்கிறீர்கள்? தயவு செய்து சத்தத்தை காணவில்லை, யாராவது குரல் கொடுங்கள். வணக்கம் அக்கா, நானும் நிக்கின்றேன். வஜிதாவும் இருக்கிறார். வேறு யார் நிற்கிறீர்கள்? ஜெயாக்கா இருந்தார், ஜெயாக்காவும் நிற்கிறார். இந்த இது இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்வதில்லை, ஏனோ தெரியவில்லை. யார்? கம்ப்யூட்டர் வேலை செய்யவில்லை, அதனால் கைத்தொலைபேசியில் வந்திருக்கின்றேன். பரவாயில்ல பரவாயில்ல. நேரத்தை கருதி கொண்டு தயவு செய்து தர்ஜினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தர்ஜினி இணையாவிட்டால் நாங்கள் மூவரும் தான் செய்யவும் ஆரம்பித்துக் கொள்ளலாம். பரவாயில்ல. தர்ஜினி முதலாம் முறை தர்ஜினி, இரண்டாம் முறை தர்ஜினி. தர்ஜினி இந்த போனுக்கு தான் பாப்பேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன். தர்ஜினி அவர் இருந்தா அப்படி வந்திருப்பார். நல்ல வேலையண்டா. ஏன்னா நான் நேற்று அது அந்த பின்னிதில கேட்க முடியவில்லை, அதுல தெரியவில்லை. சொல்லி இருந்தார் இணைவர், ஆனா தெரியவில்லை. பாப்போம், நாங்கள் இணைவம் புற வந்து தர்ஜினி இவங்களோட இணைந்து செய்யட்டும். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகளே, நீங்களும் யோகாவில் இணைந்து கொள்ளலாம். ஜெயாக்கா இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் அக்கா. வணக்கம். தர்சினி நின்றா வெறும் கூப்பிடாதீங்க, வீல போலோட விளங்கல. தர்சினி நின்றா வெறும், ஆனா அவருக்கு நேரம் வீல. ஆமா வேலையா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு ஏமல்லர், நீங்கள் இனிய வணக்கம் அனைவருக்கும். இனிய வணக்கம். இன்று யோகா பயிற்சியில் திருமதி ஜெயமலர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகளே, நீங்களும் கலந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இன்று இறுதியாக சொல் விளையாட்டு கவிதைக்கு பின்னர் இடம்பெறும், அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், சொல் விளையாட்டு இன்றைக்கு இருக்கிறது, இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் ஜெயமலர். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் யோகா நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாங்கள் எங்களுடைய மூச்சை கவனம் செலுத்தி மூச்சை ஆழமாக எடுத்து விடுவோம். 10 முறை செய்தது அப்புறம் நிப்பாட்டும். சரி, நாங்கள் இனி ஒளிமி நின்று எங்கள் உடலை ரொம்ப அசைத்து வடிவாக சிறிதாக சின்ன ஊர்ற போட்டால் நடை கண்களை செய்யுங்கள். இனி நாங்கள் பயிற்சிக்கு போகலாம். முதலில் கழுத்துக்குரிய பயிற்சி. இடுப்புல கையை வைத்துக் கொண்டு கழுத்தை முதலில் மேலும் கீழுமாக அசைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9
10. இனி பக்கத்துக்கு இடது பக்கம் வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கழுத்தை அப்படியே சுற்றுவோம் 5 முறை. 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. இனி அடுத்ததாக நாங்கள் தோல் முட்டுக்குரிய பயிற்சி செய்வோம். முதலில் தோல் முட்டில் கையை வைத்துக் கொண்டு சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கைகளை சுழற்றுவோம். ஒரு கையை கீழே வைத்துக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. முழங்கைக்குரிய பயிற்சி செய்வோம். கையை மடக்கி மடக்கி நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக மணிக்கட்டு. கையை இப்படியே பொத்தி வச்சுக்கொண்டு சுத்துவோம். 5 முறை மாறி மாறி செய்வோம். மற்ற பக்கம் 5 முறை. கைகளை மூடி மூடி விரிப்போம். அடுத்து உள்ளங்கைகளை நீங்கள் எப்படி தட்டுங்க, சைட் பக்கவாட்டுக்கு தட்டுங்க, நடுவில் தட்டுங்க. இந்த ஒரு விரலாக நீங்கள் நீவி விட்டுட்டு கிரீம் பூசுற மாதிரி பூசிட்டு உங்களோட கைகளால அப்படியே உங்களோட கை முழு கையை இப்படி தட்டுங்க மெதுவாக. 2 கையையும் கைகளை தேய்த்து விட்டு இப்படி தடாசனம் செய்யற மாதிரி இப்படி இருக்கு. சரி, இனி நாங்கள் இடுப்புக்குரிய பயிற்சிக்கு போகலாம். காலை கொஞ்சம் அகலமா வைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு வளைத்து சுற்றுங்கள். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி 8 போடுவோம். 1 2 3 4 5 6
7 8 9 10 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் அப்படியே கைகளை கால்களை கொஞ்சம் கிட்ட வைத்து முழங்கால கையை வைத்துக் கொண்டு இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு முழங்காலை மட்டும் சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நாங்கள் கால் விரல் இடுப்புல கையை வைத்துக் கொண்டு விரல் குதியால் மாறி மாறி நிற்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் விரல்களில் நடப்போம். முதலில் கைகளை அசைத்துக் கொண்டு அடுத்து குதிகளில் நடப்போம். பக்கவாட்டில் காலை வைத்து நடப்போம். இனி உள்பக்கமாக காலை வளைத்து மீண்டும் நாங்கள் குதியிலையும் இதிலையும் நிற்போம். நாங்கள் எல்லா பயிற்சியும் முடித்து விட்டோம். இனி நாங்கள் யோகாசனத்துக்கு போகலாம். யோகாசனம் எல்லாம் செய்ய தேவையில்லை. எவ்வளவு எத்தனை செய்யறது? ஒரு 5. இல்ல, நீங்கள் டைம் இருக்குதானே முதல் செய்யுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு கூட நேரத்தை எடுங்க. 11 மட்டும் செய்யுங்க. ஜெயமலர் அவர்களை இந்த பயிற்சி செய்யல. சரி, உங்களோட ஆசைக்கு அந்த பயிற்சியும் செய்வோம். ஓகே. ஆமா, இது இப்படி 1 2 3 4 2 3 4 3. இது கைக்குரிய பயிற்சிகளோடு சேர்ந்து செய்யணும். நாங்கள் இன்றைக்கு அதை விட்டுட்டோம். ஓகே. இனி நாங்கள் யோகாசனத்துக்கு போகலாம். முதலில் தடாசனம் செய்வோம். கால்களை ஓரளவுக்கு வைத்துக் கொண்டு கைகளை எடுத்து விரட்டி அப்படியே விரல்களில் நிற்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அடுத்தது விரிச்ச ஆசனம் செய்வோம். ஓகே. கால்களை வெளிப்பக்கமாக மேலே வைத்துக் கொண்டு உங்களால் எவ்வளவுக்கு உயர்த்தியலுமோ அவ்வளவுக்கு வைத்துக் கொண்டு கைகளை விரித்து மரங்களை மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கால்களை எடுத்து மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஏகபாதாசனத்தை செய்துவிட்டு அது கால்களை உள்பக்கமாக வைத்துக் கொண்டு
கைகளை கும்பிட்டு ஏகபாத ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற காலை அதே மாதிரி வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இருக்க நிலை ஆசனம் செய்வோம். கால்களை கொஞ்சம் தோல் முட்டோடு நேர வச்சு கால்களை அகலமா வைத்து அப்படியே கதிரையில் இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆசனங்கள் பேரை சொல்லுவோம், எல்லாம் மறந்து. நின்ற தன்னுராசனம் செய்வோம். கைகளை நீட்டி மற்ற கையால் உங்கள் கால்களை மடக்கி பிடிக்க முடிந்தவர்கள் பிடியுங்கள், அல்லது மற்றவர்கள் ஏதாவது உதவியுடன் இல்லைங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவாக மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவாக. ஓகே, அடுத்தது விருச்சிகாசனம் செய்தாச்சு. அது மராசனம் விருச்சாசனம் உண்டு. அதுவும் செய்தாச்சு. அது கால்களை கிட்ட வைத்துக் கொண்டு அப்படியே நேராக நின்று ஒரு கையை எடுத்து வலது கையை எடுத்து அப்படியே அந்த பக்கம் கையின் பக்கம் சரியவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. கோணாசனம் செய்வோம். அப்படியே கையை கும்பிட்டு கொண்டு அதே மாதிரி காலோட நல்லா இழுத்து கையை கும்பிட்டு கொண்டு அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவாக கையை விட்டுட்டு மீண்டும் மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது இப்ப நாங்கள் செய்தது என்ன ஆசனம்? நீங்க கோணாசனம். கோணாசனம். அடுத்த புறையாசனம் செய்வோம். கால்களை கொஞ்சம் அகலமா வைத்து கைகளை அப்படியே வளைத்து பின்னுக்கு கொண்டு வந்து அப்படியே உங்களால முடிந்த அளவுக்கு வளைந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நிமிர்ந்து மீண்டும் கைகளை திரிகோணாசனம். அது 3 நிலை இருக்குது. அதுக்கு நீங்க கால்களை உங்களால முடிந்த அளவுக்கு அகலமாக வைத்து கைகளை அப்படியே நீட்டி அப்படியே அந்த பக்கம் இப்படி சரிஞ்சு இந்த கையை பார்க்கணும். காலு இவ்வளத்துக்கு கீழே கொண்டு போயிருமா கையை கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக திருப்பி மீண்டும் மற்ற பக்கம் மற்ற கையை கொண்டு போகணும். இப்படியே நின்று மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10.
நீரத்தை கவனித்துக் கொள்ளுங்க, நீரத்தை கொடுக்கணும். எனக்கு டைம் தெரியும், நீங்க தான் சொல்லணும் ஏதாவது. 5 நிமிஷம் கிடக்குது. அப்ப நாங்கள் இதோட நிப்பாட்டிட்டு இல்ல 10 என்ன 10க்கு தானே வருவார்? இப்ப 5 நிமிஷம் தான், 10 இப்ப 5 நிமிஷம் தானே கிடக்கு. இல்ல 10 அதான் அது செய்யல. அந்த இல்ல 10 இல்ல 10 இல்ல 10 10க்கு தான் முடிக்கிறோம். ஓகே ஓகே, நாங்கள் இதுண்ட அப்படின்னா இதோட நிப்பாட்டிட்டு நாங்கள் மூச்சு பயிற்சியை செய்வோம். கண் பயிற்சி மூச்சு பயிற்சி செய்ய தரோம். ஓ நீங்க செய்யுங்க. ஓகே ஓகே ஓகே, அப்ப நாங்களும் கண் பயிற்சிக்கு வருவோம். ஓகே. கண்களை மூடியவாறு முதல்ல நீங்க செய்யுங்கள். மேலேகுகளை பக்கவாட்டுக்கு அப்படியே கண்களை சுட்டுங்கள். இனி கண்களை திறந்தபடி செய்யுங்கள். பக்கவாட்டு செய்யுங்கள். அப்படியே கண்களை சுட்டுங்கள் பெரிதாக எடுத்து. மற்ற பக்கம் அப்படியே கண்களை வேகமாக சிமிட்டி மூடி மூடி திறவுங்கள். உங்கள் வலது கை விரலை நேராக வைத்து அப்படியே தலையை திருப்பாமல் கண்ணை மட்டும் அசைத்து பாருங்கள். மற்ற விரலை எடுத்து மற்ற பக்கம். விரலை மேலும் கீழும் செய்யுங்கள். அப்படியே மூக்கு கிட்ட கொண்டு வந்து தூர கொண்டு வந்து. சரி, நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு போகலாம். பஸ்திரிக்கா பயிற்சி முதல் செய்வோம். கையை அப்படி மேல மூச்சு எழுத்துட்டு விடணும். அப்படி கூட மற்றது நாடி சுற்றி உங்கள் பெரிய விரலை முடிக்கணும். அந்த முக்கால் எடுத்து மற்ற முக்காலை வெளியிட்டு பின் அதால் எடுத்து மாறி மாறி செய்யுங்க. வளைமசு போல இப்படியே நாங்கள் கண்களை மூடியவாறு அப்படியே சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். இப்பொழுது எங்களோட உடம்போட கதைக்கிற நேரம். இவ்வளவு நேரம் செய்து எங்களோட உடலானது ரத்த ஓட்டங்கள் எல்லாம் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் சென்று
நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். எல்லா உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது நினைத்துக்கொண்டு அடிப்பாதத்திலிருந்து அடிப்பாதம், விரல்கள், நகங்கள், தசைகள், மூட்டுகள், பொருத்துக்கள், கண்டைக்கால், முழங்கால், தொடை, இடுப்பு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக நல்ல ரத்த ஓட்டத்தோடு நன்றாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதுகு, முள்ளந்தண்டு, எலும்புகள், விலா எலும்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள எல்லா உள்ளுறுப்புகளும், எல்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மார்பகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை மற்றும் இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. தோல் மூட்டு, தோள்பட்டைகள், கை, முழங்கை, கீழ்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக நல்ல ரத்த ஓட்டத்தோடு இருக்கிறது. கழுத்தில் இருக்கிற எலும்புகள், தசைகள், சுரப்பிகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலை, மூளை நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைமுடியெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், நாசித்துவாரங்கள், பற்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த ஆசனம் செய்வதால் எங்களுடைய நோய்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சொன்ன இறைவனையும் வணங்கிக் கொண்டு இந்த யோகாசனம் ஆசிரியரை இந்த நேரம் நினைத்துக் கொண்டு இதுக்கு எங்களுக்கு உதவி இதுக்கு கலந்து தந்த பாமுகத்தைக்கும் நன்றி கூறி உங்கள் கைகளை தேய்த்து உங்கள் விரல்களை பார்த்து அதற்கு பிறகு வெளியிட்டார். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. மிக அழகாக எல்லோருக்கும் சிறப்பாக காட்டி தந்தீர்கள். மிக்க மிக்க நன்றி.